என்னோட பவரே சும்மா இருக்கிறது தான். சும்மா இருக்கும்போது மட்டும்தான் புத்தி வேலை செஞ்சு ஒரு முடிவுக்கு வருவோம். எனக்கு நிறைய முடிவு எடுப்பேங்க. எவ்வளவு முடிவு எடுக்கிறீங்களோ அவ்வளவு ஞானிங்க. நீங்களாம் ஏன் தெரியுமா இன்னும் அதே நீங்க பல வருஷமா எந்த முடிவு எடுத்ததே இல்லைங்க. எல்லாம் பெண்டிங் கிடக்குது. பிஸியா இருக்கீங்க, எல்லாரும் பிஸியா இருக்கீங்க. அதனால முடிவு எடுக்க நேரமே இல்லைங்க. நான் என்ன பண்ணேன், அடுத்த நாள் பாருங்க சும்மா இருக்கிறேன். சும்மா இருக்கும்போது ஞாபகம் வருது இந்த இன்சிடென்ட். நான் உங்களை மாதிரியே உடனே ஐயோ இதெல்லாம் ஞாபகம் வருதுன்னு செல்போன் பார்த்துருந்தேன்னா இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையா இருக்குமா? இப்ப திங்க் பண்ணி என்ன பண்றேன், அடுத்த முறை போன் பண்ணா என்ன செய்யுது திங்க் பண்றேங்க. அப்புறம் முடிவுக்கு வரேன். பாருங்க, முடிவுக்கு வரதுதான் தியானம். ஒரு பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு முடிவெடுத்தா ஞானம். அமைதியா உட்கார்ந்து திங்க் பண்றதுக்கு நேரம் கொடுத்தா போதும், உங்கள் பிரச்சனைகள் தீரும். அப்ப திங்க் பண்ணி பாருங்க, அந்த முடிவு வர வரைக்கும் உட்கார்ந்து இருந்தேங்க. ஒரு சூப்பர் முடிவு வந்துருச்சுங்க. உடனே ஹாப்பினஸ் வந்துருச்சு. அப்படின்னு அடுத்த முறை போன் பண்ணலாம், என்ன பண்ணலாம் இந்த பிளான் போடுறதா தியானம். இப்ப போன் வருது. நான் ஏற்கனவே சும்மா இருந்து தியானம் பண்ணி ஒரு ஐடியாவோட இருக்கிறேன்னா இப்ப எனக்கு அதே போன் சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா இப்ப நான் முடிவோட இருக்கிறேன். ஹலோ சார், இன்டர்நெட் கனெக்ஷன் வேணுமா? முடிவு எடுத்திருக்கிறேன். என்ன கம்பெனிங்க? ஓ அப்படிங்களா, என்ன ஸ்கீமுங்க அப்படின்னு கேட்டுட்டு இதான் நடிப்பு வேணும்னு. ஒரு நிமிஷம் இருங்க, யாரோ காலிங் பில் எடுப்புறாங்கன்னு பொய் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க, யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்கன்னு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் பொய் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் லைன் இருங்க அப்படின்ட்டு வேணும்னு உட்கார்ந்த இடத்துலயே கதை திறக்கிற மாதிரி. சொல்லுங்க மேடம், என்ன மேடம்? ஒன்றும் இல்லை மேடம், இங்க ஒரு மேடம் வந்திருக்காங்க. கதவை தட்டிட்டு சோப்பு தூள் வேண்டாங்க மேடம். எங்க மேடம் உங்களுக்கு அறிவே இல்லையாங்க மேடம்? கதவை தட்டி சோப்பு தூள் வேணுமா கேட்குறீங்க? எங்களுக்கு அறிவு இல்லையா? சோப்பு வேணும் வாங்கிக்க மாட்டோமா? இதே தொந்தரவா போச்சு மேடம். எப்போ பார்த்தாலும் காலிங் அடிச்சு மேடம். ஒரு நிமிஷம் இருக்கு மேடம், இங்க ஒரு லூஸ் மேடம் அது வச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் கூப்பிடுறதே இல்லைங்க. இது சும்மா ஒரு ஐடியான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேங்க. ஒரு பிரச்சனையை நாம ஜாலியா டீல் பண்ண பழகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த மாதிரி நிறைய நான் பண்ணுவேங்க. இப்படி ஐடியா பண்ணி என்ன நிறைய ஐடியா வச்சிருக்கிறேன். பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றதுன்னு ஐடியா வச்சிருக்கிறேங்க. அதுக்கு டைம் எடுத்திருக்கிறேன் திங்க் பண்ணி. அப்ப என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? வடிவேல் மாதிரி, ஹலோ போன வாரம் பிரச்சனை பண்றேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை அப்படின்னு வாலண்டியரா போய் பிரச்சனை விழுகலாம். நமக்கு ஆலோசனையே இல்லையா, அடி கட்டுப்பாய் உட்கார்ந்து இருக்கிறோம்.